நீங்கள் கேட்கிறதும் பெற்றுக்கொள்ளாதிருக்கிறதற்குமான காரணம் உங்கள் இச்சைகளின்படி செலவழிக்க கேட்கிறீங்களா? ஒரு அழகான ஒரு டிரான்ஸ்லேட் பாருங்க. இங்கே ஜெபம் பண்ணுவது கேட்பது தவறு என்று சொல்லவில்லை. ஜெபத்தின் பின்னால் இருக்கும் நோக்கம் தவறாக இருக்கிறது. என்னவா? நீங்க கேட்குறீங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி வேணும். சில பேரை உலகத்தை பார்க்குறீங்க, நல்லா ஜோடிச்சு கொண்டு தர்றாங்க, நல்லா தங்கத்திலையும் அதுலையும் இதுலையும் தங்க ஆபரணங்கள்ல போட்டுக்கொண்டு அவங்கள பார்க்கறது அரக்கனால. அங்க பார் அவள் எப்படி இருக்கிறாள்ண்டு. இப்ப நாங்க அப்படி முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இச்சைகளின்படி செலவழிக்க கேட்கிறீங்க, ஆகையினால உங்களுக்கு இல்லை. யாரென்றாலும் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு இப்படி பண்ண வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும். எத்தனையோ ஊழியர்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள். ஓலை கொட்டில் குடிசைகள்ல இன்றைக்கு இந்த டெமரின் இதை வச்சு அடிச்சு கொண்டு இன்றைக்கு பாட்டு படிச்சு கொண்டு வேறுத்து ஒழுக எத்தனையோ ஊழியர்கள், உண்மையான ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை திறந்து பார்த்து நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், என்னை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபைக்கு கொடுக்கட்டும், இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்கட்டும், என் உயிர் உள்ள நாளெல்லாம் உம்முடைய ஊழியத்திற்காக நான் உதவி செய்யட்டும். எத்தனை பேர் இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? உங்கள் இச்சைகளுக்கு செலவழிக்க ஃபேஷியல் சாமான் வாங்க, கிரீம் வாங்க, கியூடெக்ஸ் வாங்க, உங்க இச்சைகளின்படி செலவழிக்க கேட்கிறீங்க. நீங்க வாய ஆவண்டு திறந்தாலும் உங்க ஜெபம் கேட்கப்படாது இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். அடுத்தது வாசிக்க போறேன், நீதிமொழிகள் 28:9 பாருங்க. நியாய பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பாயிருக்கும். இது மிக வலிமையானது பாருங்க. அப்ப நியாய பிரமாணத்தின் படி என்றால் எது? அவருடைய வார்த்தையின்படி, அழகாக அவருடைய வார்த்தையின்படி. அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காதவன் எவனோ அவனுடைய ஜெபத்தை நான் அருவருக்கிறேன். இன்றையில இருந்து முதலாவது இந்த மெயின் சுவிட்சை போட்டுருங்க, போட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க. இந்த மூன்றும் சரியாக இருக்கிற நேரத்தில் எரிகோ வெட்டிச்சு சிதறும். ஹல்லேலூயா.